தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் சந்திப்பில் மீண்டும் எல்லை மீறிய அண்ணாமலை, கொதித்து போன ஊடகவியலாளர்கள், இந்த தலைப்புகளில் தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க நாம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருந்தார். அதை முன்னிட்டு நேற்றைய காலையில் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அவர் கூறிய ஒரு வார்த்தை மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் உதயநிதி அவர்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு கொடுத்த ஒரு பேட்டியை பற்றி பேசுகிறார். அந்த பேட்டியை எடுத்தது யார் அப்படின்னா, அந்த நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் தான் எடுத்திருக்கிறாரு. இந்த பேட்டியை பற்றி பேசும்போது அதை விமர்சிக்கலாமா அப்படின்னா தாராளமாக விமர்சிக்கலாம். அந்த பேட்டியையும் அந்த பேட்டியில் கேட்கப்பட்ட கேள்விகள், அதற்கு அளிக்கப்பட்ட பதில்கள் என பேட்டி எடுத்தவரையும் நீங்கள் விமர்சிக்கணும்னா தாராளமாக விமர்சிக்கலாம். அல்லது பதிலளித்த உதயநிதி அவர்களையும் நீங்கள் தாராளமாக விமர்சிக்கலாம். எந்த தவறும் கிடையாது. இந்த கேள்வி இப்படி கேட்டிருக்கலாம், அல்லது இந்த கேள்வி நீங்கள் வேண்டுமென்றே தவிர்த்து விட்டீர்கள். அந்த அந்த பேட்டியில் எந்த ஒரு முரண்பட்ட ஒரு கேள்விகளுமே இல்லை. எல்லாமே உதயநிதிக்கு ஆதரவான ஒரு கேள்வியாகவே இருந்தது. இப்படிப்பட்ட விமர்சனங்களை யார் வேண்டுமானால் வைக்கலாம், அதில் எந்த தவறுமே இல்லை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் ஒரு 3ஆம் தர பேச்சாளராக போல ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, பல்லுப்படாமல் பார்த்துக்கன்னு எங்கள் ஊர் கோயம்புத்தூர் சைடில் ஒரு சொலவடை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேட்டி தான் நேற்று உதயநிதி அவர்களும் அந்த யூனிவர்சிட்டி தொலைக்காட்சியில் எடுக்கப்பட்ட அந்த பேட்டியும் என உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அந்த பேட்டி எடுத்த அந்த தலைமை ஆசிரியர், அதாவது அந்த நிறுவனத்தின் தலைமை செய்தி ஆசிரியராக இருக்கக்கூடிய திரு கார்த்திகை செல்வன் குறித்தும் இப்படி ஒரு ஆபாச மிகுதியின் உச்சத்தில் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது ஊடகத்தினர் மத்தியிலும் செய்தியாளர்கள் மத்தியிலும் இன்னும் பொதுமக்கள் மத்தியிலும் பல சர்ச்சைகளையும் பல அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் ஊடகத்தினரை இப்படி இழிவாக பேசுவது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே இதற்கு முன்னதாக நீங்களாம் குரங்கு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு தவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்தினரை பார்த்து, செய்தியாளர்களை பார்த்து, களத்தில் இருந்து பணியாற்றக்கூடிய அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து குரங்குகள் அப்படின்னு சொல்லி திட்டினார். அதற்கப்புறமா நீ என்ன 200 ரூபா, உனக்கு நான் 400 ரூபா தரேன், நீ அறிவாலயத்துக்கு தான் வேலை பார்க்குறீங்களா, கோபாலபுரம் மீடியா கோபாலபுரத்துக்கு அடிமைகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்தினர் தொடர்ந்து விமர்சிப்பது என தொடர்ச்சியாக இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்போது மீண்டும் ஒரு முறை ஊடகத்தினரை இழிவு செய்யும் விதமாக இப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக இந்த போல கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்கிறார் தான். ஆனால் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, எதற்காக மீண்டும் மீண்டும் ஊடகத்தினர் போயிட்டு அண்ணாமலை கிட்ட மைக்கை நீட்டுறீங்க? அவர் தான் தொடர்ச்சியாக உங்களை இழிவுபடுத்தி கொண்டே இருக்கிறாரே, அதை தாண்டி ஏன் அவர்களிடம் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் மைக்கை நிட்டுறீங்க? அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சா எதுக்கு இத்தனை பேர் கூட்டமாக கூடி நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு சில பொதுமக்களும் சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிலருமே கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஏன் இப்போ இப்படி கேள்வி கேட்குறீங்க அவர்கிட்ட? அதனால தான் அவர் இப்படி பேசுகிறார். ஆபாசத்தின் மிகுதியில் 3ஆம் தர நபரை போல தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ஊடகத்தை பார்த்து ஊடகத்தின் மீது அக்கறையோடு ஒரு சிலர் வைக்கிறாங்க. அதாவது 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இவர் தோற்று போகிறார். தோற்றதுக்கு அப்புறமாக முருகன் அவர்கள் ஒன்றிய அமைச்சராக பதவி உயர்வு பெறுகிறார். அப்பொழுது அந்த மாநில தலைவர் பதவி அண்ணாமலைக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கப்புறமாக ஒன்றிய அந்த இணையமைச்சர் முருகனை வைத்துக்கொண்டு ஒன்று சொல்கிறார், இவர் தான் ஊடகத்திற்கான அமைச்சராக இருக்கிறார் இந்திய அளவில். எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களை இன்னும் 6 மாதம் தான் எல்லாம் நம்ம கைக்கு நம்ம பார்த்துக்கலாம், நாம் வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை அவர் அப்பொழுதே பொதுமக்களுக்கு மத்தியிலே ஒரு பேச்சை பேசியிருந்தார்.
அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இவர் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக பதவி உயர்வு பெற்ற பிறகு பல ஊடகங்களுக்கு, ஒரு சில ஊடகங்களுக்கு வந்து நேரடியாக சென்று பல ஊடகங்களில் வந்து மறைமுகமாகவும் ஊடக தலைமையில் இருக்கிறாங்களா, குறிப்பாக ஊடக முதலாளிகள், ஊடகங்களை வைத்து நடத்துகிற பல முதலாளிகளை மிரட்டி தன்னுடைய கைக்கில் வந்து வைத்திருக்கிறார். அப்படி வந்து அவருக்கு யாராவது ஒத்து வரலை அப்படின்னா அவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஐடி ரைடு விட்டுருவோம், இல்லைனா வந்து அமலாக்கத்துறை ரைடு வரும் அப்படின்னு சொல்லி பல மிரட்டல்கள் விட்டு, அல்லது வந்து அவங்களால வந்து நிறுவனம் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு பலவிதமாக பல மிரட்டல்கள் மூலமாக பலரை வந்து தன்னுடைய கைக்கில் வைத்து ஊடக முதலாளிகளோடு வந்து அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எப்பொழுதுமே தான் வந்து பேட்டி அளித்தார் அப்படின்னா அந்த பேட்டி வந்து நிச்சயமாக எல்லா ஊடகங்களையும் ஒளிபரப்பாகணும், நேரடி ஒளிபரப்பு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு, அப்படிங்கிற ஒரு வற்புறுத்தலோடு இவர் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதனால தான் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து நினைத்தாலும் கூட, அவர்களுக்கு வந்து விருப்பமே இல்லைன்னா கூட வேறு வழி இல்லாமல் அவர்கள் அந்த அண்ணாமலையிடம் வந்து அண்ணாமலை அவர்கள் நடத்துகிற பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொள்ள வேண்டியது இருக்குது. ஏனென்றால் ஊடகங்களுக்கான பல அமைப்புகள் இருக்கிறன, பத்திரிகையாளர் சங்கங்கள் இருக்குது. இவர் எல்லாருமே அண்ணாமலை அவருடைய பேட்டியை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாலும் கூட ஊடக முதலாளிகள் அவருடைய வற்புறுத்தலினால பத்திரிகையாளர்களுக்கு வேறு வழி இல்லாமல் அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை பங்கு கொள்ள வேண்டியது இருக்குது, அவரிடம் கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கிறது. இது எல்லாம் அவர் ஏன் பண்ணுறார் அப்படின்னா, ஓகே, மத்தியில் வந்து ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கிறாங்க, அந்த ஆட்சியில் இருக்கிற அந்த ஆட்சி அதிகாரத்தை தன்னோட கையில் வைத்துக்கொண்டு அந்த திமிரின் வெளிப்பாடாக அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை டெல்லியில் வந்து பாஜக ஆட்சியை இழக்கும் பட்சத்தில் அண்ணாமலையை வந்து உண்மையாக சொல்லப்போனால் ஒரு யூடியூப் சேனல் கூட சீண்டாதுங்க தமிழ்நாட்டில். அவர் வைத்து நடத்துகிற யூடியூப் நிறுவனம் வேண்டுமானால் அவருக்கு வந்து அவர்கிட்ட போய் பேட்டி எடுக்கலாமே தவிர, அவங்க ஆட்சி பதவியை இழந்துட்டாங்க அப்படின்னா பாஜக என்று வந்து ஆட்சி பதவியை மத்திய ஆட்சியிலிருந்து இழக்கிறதோ அதற்கு பின்னர் தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்து ஒரு செல்லா காசு ஆகிவிடுவார். இது வந்து அண்ணாமலைக்கும் தெரியும், ஊடகத்தினருக்கும் தெரியும். ஏனென்றால் அங்கே வந்து அவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து மிரட்டி உருட்டி அடிபணியை வைத்து அவர் வந்து அரசியலுங்கிற பேரில் ஒரு அடாவடித்தனத்தை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் செல்கிற இடமெல்லாம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். இது வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளே வந்து வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விமர்சனமாக இருக்கிறது. ஏன்னா அவருடைய இந்த பேச்சு வந்து இதுவரைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு கட்டமைத்த ஒரு இது இருக்கலாம். இதற்கு முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கலாம், அல்லது வந்து அதற்கு முன்னதாக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களாக இருக்கலாம். இவர்கள் யாருமே வந்து இப்படி வந்து ஒரு தரக்குறைவாக எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் பேசியது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்பொழுது ஆளுநரான பிறகும் கூட அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாலோ அல்லது வந்து ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு ஊடகத்திற்கோ அவர் வந்து பேட்டி கொடுத்தாலும் அவர் வந்து அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்வார். இப்பொழுது வரைக்கும் அதை வந்து அவர் வந்து ஒரு ஆளுநர் அப்படிங்கிற ஒரு தோரணையிலலாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அப்படி நடந்து கொண்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில், ஏன்னா நமக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அல்லது வந்து அவருடைய தனிப்பட்ட கொள்கைக்கும் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஊடகத்தை வந்து ஹேண்டில் செய்கிறது, பத்திரிகையாளர்கள்ட்ட வந்து பேசும் பண்பு, பத்திரிகையாளர்கள் வந்து நடத்தும் விதம், இதையெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் அதற்கு முந்தைய தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி வந்து ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசணும், எப்படி வந்து ஒரு பண்போடு நடந்துக்கிடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவரிடமிருந்து கேட்டு தெரிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அண்ணாமலை. ஏன்னா அவர் வந்து இன்னும் வந்து அரசியலில் வந்து ஒரு கத்துக்குட்டியாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு தொடக்கப்பள்ளி மாணவனாக தான் இன்னும் இருக்கிறார். அப்படிங்கிறது தான் அவருடைய செயல்பாடிலிருந்து, அவருடைய வந்து அந்த மெச்சூரிட்டியிலிருந்து வெளிப்படுகிற அவருடைய, ஏன்னா மிக 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 ரொம்ப ஒரு இம்மெச்சூரான ஒரு பேச்சு தான் அவருடைய பேச்சு வந்து அடிக்கடி வெளிப்பட்டு இருக்குது. அது இப்பொழுது வந்து மீண்டும் வெளிப்பட்டிருக்கிறது. சரி, இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்த பேட்டியை வந்து பல்லுபடாமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபாசமாக பேசுகிறார். இதே இவரை பேட்டி எடுக்கிறாங்களா ஒரு சில ஊடகங்கள்லாம், எடுத்துக்காட்டு வந்து திரு ரங்கராஜ் பாண்டே எடுக்கிறார், அல்லது வந்து தினமலர் செய்தி ஊடகத்தில் யூடியூப் தளத்தில் இவரை வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அதற்கு வந்து வைக்கிற பேர் நம்ம அதேமாரி சொல்லலாமா? பல்லுபடாமல் அங்கே வந்து பேட்டி எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லலாமா? அப்படி சொன்னால் அதை அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா? அது முதலில் வந்து சரியான விமர்சனமாக இருக்கமா? நாம் அண்ணாமலை அவர்கள் சொல்கிற கருத்தில் நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம்,
அண்ணாமலை அவர்கள் பேசுகிற விதத்தில் நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் அதை வந்து எப்படி விமர்சனம் செய்ய வேண்டும், கண்ணியத்தோடு விமர்சனம் செய்ய வேண்டும். அதே போல தான் அண்ணாமலை அவர்களும் வந்து அவருக்கு மாற்று கருத்து இருக்கிறவர்களை வந்து கண்ணியத்தோடு வந்து விமர்சனம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ வந்து பல கட்சிகளில் வந்து தெருமுனை கூட்டத்தில் வந்து ஆவேசமாக பேசுகிறதுக்காக ஒரு சில பேச்சாளர்களை வைத்திருப்பாங்க. வந்து மேடையில் ஏறினா அவர் வந்து பத்திரிகையில் அச்சில் ஏற்ற முடியாத பல வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த மேடையில் பேசுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அந்த மக்களை வந்து கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. அப்படிப்பட்ட பேச்சை வந்து பாஜகவில் இதற்கு முன்னது பேசியது யார் அப்படின்னா திரு ஹெச் ராஜா அவர்கள். அதே பேச்சை தான் இப்பொழுது அண்ணாமலை அவர்களும் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஊடக வெளிச்சம் அவருக்கு கிடைக்கிறது என்பது அவருடைய ஆளுமைக்காகவோ அல்லது வந்து அவருடைய அரசியலுக்காகவோ அல்ல. அது வந்து பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அவருக்கு வந்து ஊடக வெளிச்சம் கிடைக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படிங்கிறத அண்ணாமலை நிச்சயமாக மிக விரைவில் வந்து உணர்ந்து கொள்வார். இதற்கப்புறமா அவர் வந்து அதுக்கு கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் எங்கள் ஊருக்காரங்களாம் இப்படி தாங்க பேசுவாங்க, நாங்கள் இது வந்து ரொம்ப சகஜமாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம், இது வந்து தவறான ஒரு வார்த்தை கிடையாது, இது வந்து ஒரு சொலவடை மாதிரி நாங்கள் வந்து பயன்படுத்துவோம், பழமொழி அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து கோயம்புத்தூர் மக்கள் தான் வந்து இதற்கு வந்து விளக்கம் கொடுக்கணும். அண்ணாமலை அவர்கள் பேசியது வந்து சொலவடையா பழமொழியா, இது வந்து வெகுஜன மக்களால் பயன்படுத்தப்படக்கூடிய, அதாவது அன்றாட அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அவங்க இப்படி தான் பேசுவாங்களா, அல்லது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கூட அவங்க மனைவி கூட குழந்தைங்க கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி தான் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க பேசுவாங்களா, இப்படியெல்லாம் சொல்லி அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களையும் சேர்த்து இழிவுபடுத்தி விட்டார். அவர் வந்து ஊடகத்தினரை மட்டும் இழிவுபடுத்தவில்லை, அந்த ஊர்க்காரங்க கோயம்புத்தூர் மக்களையும் சேர்த்து அண்ணாமலை அவர்கள் வந்து இழிவுபடுத்தியிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இப்படி பேசி கொண்டிருப்பதை வந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3ஆம் கட்ட ஒரு பேச்சாளரை போல், யாரோ வந்து குடிச்சிட்டு பேசுகிற ஒரு குடிகார பேச்சாளரை போல் வந்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். வழக்கமாக என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படி பேசுகிறவங்கள வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மக்கள் வந்து கண்டுக்க மாட்டாங்க. இவன் இப்படி தான் பேசுவான், ஒரு மென்டலு மென்டலு, இவன் இப்படி தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு தனி தெளித்து விட்டுருவாங்க. ஒருவேளை அந்த பெயரைத்தான் திரு அண்ணாமலை அவர்களும் எடுக்க விரும்புகிறாரா இந்த அரசியலில் இருந்து? தமிழ்நாட்டு அரசியலில் நான் ஐபிஎஸ் பணியை வந்து தியாகம் பண்ணிவிட்டு மக்கள் பணி ஆற்ற வந்திருக்கிறேன், அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பேசுகிற அண்ணாமலை அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக ஒரு மனநோயாளியைப் போல, ஒரு குடிகாரனைப் போல, ஒரு 3ஆம் கட்ட பேச்சாளரைப் போல பேசுவாரே ஆனால் அவரை மக்கள் வந்து தனிதொழிச்சு விட்டு இவன் இப்படி தான் பேசுவான், இவனெல்லாம் திருத்தவே முடியாது, இவன் பேசுகிறத வந்து நம்ம காது கொடுத்து கூட கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நிச்சயமாக சென்று விடுவார்கள். அதை நோக்கித்தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பயணித்து கொண்டிருக்கிறார். வேறொரு தலைப்பில் வேறொரு நாள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம்.